ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா KTM Duke 390 வந்து இருக்குங்க. ஸோ 2026 மாடல். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி புது வைப்பில் இருக்குது. வண்டியோட கலரே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய இடங்கள் அந்த ப்ரீமியம் இப்போ டேங்க்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்துட்டு முன்னாடி மெட்டலில் வரும் 250ல். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வென்ச்சரில் வர மாதிரி ஒரு மாதிரி கிளிட்டரிங்கில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மைன்யூட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸு அண்டு க்ரூஸ் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான பேக்கேஜ். அட் த சேம் டைம் ப்ரைஸுமே வந்து லேசப்பட்ட ப்ரைஸ் கிடையாது. 3,65,000 வருதுங்க ஆன் ரோடு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான ஒரு வண்டி. அண்டு ப்ரைஸ் வைஸும் சரி, எல்லா விதத்துலேயுமே சரி ஒரு ஹியூஜான வண்டி தான். என்ஜினே வந்து பார்த்திங்கன்னா 400cc, ஒரு லிட்டரலி ஒரு புது டைப் என்ஜின் இது. 45 bhpயும் 39 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், அந்த ரெடி டு ரேஸ் உங்களுக்கு இதில் வந்து எந்த வித்தியாசங்களுமே தெரியாதுங்க. எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி முன்னே இருந்துச்சோ அதே மாதிரி சேமாக தான் இருக்கும். ஓகே, அந்த வைப் ஏன்னா இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ரைட் பை ஒயர் த்ராட்டில் தானே. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லாமே கவர்டு இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக லோ எண்ட் டார்க் வந்து 390ல் ஸ்டில் அந்த ஒரு லோ எண்ட் டார்க்குங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த வண்டி மாடலில். ஏன்னா ஒரு மாதிரி ஹையர் எண்டுனா நமக்கு அந்த ஒரு இப்போ 250, 200ல் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து இருக்காது. நீங்கள் கீரை ஷிஃப்ட் பண்ணி டக்குன்னு போயிட்டுருக்கலாம். ஆனால் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ரொம்ப நார்மலாகவே இருக்கும். நார்மலாக இருக்கும் மீன்ஸ் அந்த இனிஷியல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க இருக்கும். ஆனால் உங்களுக்கு டாப் எண்டு மிட் ரேஞ்செலாம் போகும்போது இன்னுமே நல்லா அக்ரெசிவான ஒரு பவர் இருக்கும் இந்த வண்டியில். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், குயிக் ஷிஃப்டர் இருக்குது. ஸோ கிளச்சே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கீருக்கு மேலே நான் உங்களுக்கு இப்போ ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு 39, 40 கிட்ட போகிறோமா? அப்படியே நான் கிளச்சை பிடிக்கல. ஸோ கீரை மட்டும் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இந்த குயிக் ஷிஃப்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாடலில் இருக்கும். போத் அப் ஷிஃப்ட் அண்டு அப் ஷிஃப்ட் இருக்கும், டவுன் ஷிஃப்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் அட்வான்ஸர் 390 எடுத்தால் உங்களுக்கும் அதில் கிடைக்கும். ஸோ இது ஸ்டாண்டர்டாகவே வந்துருக்குங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையுமே நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல்லையே லைக் ப்ளஸ்ஸும் ஸ்பீட் இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் நம்ம மைனஸும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி 2 விதமான ஃபியூச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு அந்த லிவர்ஸில் வந்து பார்க்கும்போதுமே, லிவர் சைட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் சுவிட்சஸ் பார்க்கும்போதே எக்ஸ்ட்ரா நிறையா சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆனாக இருக்கும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்ஸ் ஆன் ஆனதுக்கு அப்புறமேட்டே உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ இதில் இந்த வண்டியில் ஆன் ஆகலை, இது புதுசுங்கிறதுனால. ஸோ மேபி ஓனர்ஷிப் மாறுனுச்சுன்னா உங்களுக்கு அது என்ன நான் எனேபிள் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நான் க்ரூஸ் கண்ட்ரோல் ட்ரை பண்ணி பார்த்தேன், நமக்கு ஆகலை. ஸோ ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் அண்டு மைனஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஸ்டில் நியூ பைக்கு. ABS மோட்ஸ் இருக்குது, மேனுவல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இது எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ 43 ஓகே, டிஸ்டன்ஸ் ரொம்ப ஓட்ட போகிறதில்ல. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 390cc. ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது
உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 45 பிஹெச்பி பவரும் 39 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது LC 400cc இன்ஜின், அந்த LC 4C டைப் இன்ஜினு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 390cc கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து லைட்டாக டிவைட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேடட் இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் அந்த பவர் ஃபிகர்ஸ் முன்னாடிலாம் வந்து 40 கிட்ட இருந்து இப்போ 45 பிஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த பவர் ஃபிகர்ஸில் வச்சு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய பவர், டார்க் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிட்ட இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போதுமே இது காஸ்ட்லியர் சைடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து பட்ஜெட் சைட்லாம் கிடையாது. 3,70,000 ஆல்மோஸ்ட் வருது இல்லை. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காஸ்ட் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியில் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், அட்ஜஸ்டபிள் ரியரு, ஃப்ரண்ட் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, குயிக் ஷிஃப்டர் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஈவன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த கண்ட்ரோல்ஸ் கூட உங்களால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் ஒரு சூப்பர் பைக்கில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லா விஷயங்களையுமே இந்த வண்டியில் கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த மாடலுக்கு. ஸோ அவ்வளோ ஃபியூச்சர்ஸ், ஸோ அவ்வளோ கிட்டத்தட்ட அத்தனை ஃபியூச்சர்ஸையுமே இதில் உள்ளடக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பவரும் டார்க்கு எல்லா ஃபிகர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். என்ன அந்த அந்த லோ எண்டில் மட்டும்தான் கொஞ்சம் பவர் வந்து லேகியாக ஃபீல் ஆகும். மற்றபடி வண்டியோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ்லுமே வண்டியோட எல்லா விதமும் நல்லாயிருக்கும். ஹைவேஸில் ஆல்மோஸ்ட் இது டாப் ஸ்பீட் 167 வரைக்கும் கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் அதை விட மேலே போகிறவங்களாம் இருக்கானுங்க சொல்கிறேன். பட் இருந்தாலும் கம்பெனி சைடில் 160 வந்து ரீச்சபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டரு. அஃபிஷியல் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 23லேருந்து 24-25 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு ஃபுல் டேங்க் நீங்கள் ரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு 300-320 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் வந்து கிடைக்குது. ஸோ உண்மையாலுமே ஒரு நல்ல ரேஞ்ச் தான். பட் மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை தொட மாட்டாங்க. ஸோ மைலேஜுன்னு நீங்கள் வர மாதிரி இருந்தால் 390 செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், லாங் டூரிங் அண்ட் மோஸ்ட்லி லாங் டூரிங் ஒரு நேக்கிட் செக்மெண்ட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஈவன் செகண்ட் கியரில் கூட என்னால் அந்த ஒரு பஞ்சை கொடுத்து மூவ் பண்ண முடியல. ஏன்னா இதோட பவர் ஃபிகர் அந்தளவுக்கு கொஞ்சம் லோ ரேஞ்ச் இந்த வண்டி கம்மிங்க. ஹையர் எண்டில் டாப் எண்ட்லலாம் சூப்பராக இருக்கும். பட் லோவர் எண்டில் அவ்வளோவாலான்னா அந்த ரிலீஸ் பாயிண்ட் இவ்வளோ ஆர்பிஎம் இத்தனை கியர் அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு நம்ம லோவர் கியரில் வச்சுக்கிட்டு வண்டியை வந்துட்டு ஹையர் ஆர்பிஎம் ட்ரைவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், வராது. ஸோ ரேஞ்சுமே உங்களுக்கு காட்டும். ஸோ டிஸ்பிளேல மேக்ஸிமம் எல்லா விஷயங்களுமே இதில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேஞ்சு, வண்டியோட ஸ்பீட் ஆஃப் மோஷன் அத்தனையுமே கவர் ஆகிருக்கும். அட்ஜஸ்டபிளான லிவர்ஸும் தான். ஸோ அட்ஜஸ்டபிள் லிவர்ஸுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லிவர் ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் 250 மிஸ்ட் அவுட்டு 390 கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்ஜஸ்டபிள் லிவரில் எவ்வளோ காஸ்ட் கட்டிங் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை வந்துட்டு அவங்க 250 கொடுக்கல, 390 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 390 பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் கிடையாதுங்க. இதுதான். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 390 எடுக்கணுன்னா ஒரு 3.25 லட்ச ரூபா உங்களுக்கு ஆகுது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 3.25 லட்ச ரூபா இருந்தால் இந்த வண்டி எடுப்பீங்களா, இல்லை இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாடலுக்கு வந்து போவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதை தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.